ரெண்டு உயிர் காரிப்பா. என் புருஷன் அடிக்கிறான் கொல்றான். அத கேட்க நீங்களா யாரு? எங்க பிரச்சனையை பேசி தீர்த்துக்க எங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க போங்க. புருஷ பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ள தலையிட்டா நமக்கு இதுதான் நிலைமை. புள்ளத்தாச்சி பொண்ணு அடிக்க வரானேன்னு சப்போர்ட் பண்ண வந்தா இவ நம்மளே எதிர்த்து பேசுறா. யார் எப்படி போனா நமக்கு என்ன, வாங்க போலாம். வா. சஞ்சீவ், ஏய், இத்தனை நாளா என்ன நேருக்கு நேரு பார்த்து பேச பயப்பட்டவனாலாம் கேள்வி கேட்க வச்சிட்டல. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சஞ்சீவ். அண்ணாச்சியால உன் உயிருக்கு ஆபத்து வந்துருமோங்கிற பயத்துலதான் நான் அவரை பார்த்து பேச போயிருந்தேன். மத்தபடி உன்னை அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு எதுவும் இல்ல சஞ்சீவ். அண்ணாச்சி 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 அண்ணாச்சி, இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் அவன் தானே காரணம். அவனை நடு ரோட்டை வச்சு அறுத்து போட்டேன்னு வை, எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் இந்த ஊர்க்காரங்களுக்கு என் மேல இருந்த பயம் திரும்ப வரும்ல. பாரவன் சஞ்சீவ், சஞ்சீவ், இப்ப நீ குடிச்சிருக்க. இப்ப போனா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் சஞ்சீவ். வேண்டாம் சஞ்சீவ், ப்ளீஸ். சஞ்சீவ், சஞ்சீவ் போகாதே சஞ்சீவ். இரு சஞ்சீவ், சொன்னா கேளு சஞ்சீவ். போகாதே சஞ்சீவ், ப்ளீஸ். உனக்கு தான் ஆபத்து சஞ்சீவ். ஐயோ வேண்டாம் சஞ்சீவ், ப்ளீஸ் சஞ்சீவ், சொன்னா கேளு சஞ்சீவ். சஞ்சீவ் கோவமா போறான். அண்ணாச்சி ஆளுங்க ஏதாவது பண்ணிட்டா. இங்க பாருங்களேன், நான் இல்லாதப்ப எதுவும் பண்ணாதீங்களே. என்ன சொன்ன? நீ என்ன வெட்ட போறியா? இப்ப பாக்கலாமா யாரு யார வெட்ட போறான்னு? இல்ல பாண்டே, ஒழுங்கா இடத்த காலி பண்ணு, இல்ல அடி வாங்கி சாப்ப. ஏய், உன் அண்ணாச்சிய என்கிட்ட ஒத்த கொத்த மோத சொல்லுவ. அப்ப தெரியும் யாரு அடி வாங்கி சாவான்னு. இல்லே, இவன் சொன்னா கேட்க மாட்டான். போடுங்கடா அவனை. ஏலே, நிறுத்துங்களே, இருங்கவே. அவன் என்னதான் பண்ணதான்னு பாப்போமே. பாண்டி என்னதானே ஒத்தைக்கு ஒத்தை சண்டை கூப்பிடுதான். பாப்போம்டா, அவன் என்னதான் பண்ணதான் நானும் பாக்கனேன். என்னல பாண்டி, வெட்ட போறியோ? எங்க வெட்டு? வெட்டல, வெட்ட வெட்டம். அண்ணாச்சி, இந்தாங்க அண்ணாச்சி, உன்னை போடுங்க அண்ணாச்சி. விட்டாருங்க இவனை, வெட்டி போடுங்க அண்ணாச்சி.
என்னடா பாத்துட்டு இருக்கு? வெட்டுங்க அண்ணாச்சி அவனை. அண்ணாச்சி அண்ணாச்சி வேண்டாம் அண்ணாச்சி வேண்டாம் அண்ணாச்சி வேண்டாம். அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி அண்ணாச்சி சஞ்சீவ ஒண்ணும் பண்ணிடாதீங்க அண்ணாச்சி. ப்ளீஸ் அண்ணாச்சி. சஞ்சீவ் பாவம் அண்ணாச்சி. சஞ்சீவ விட்டுருங்க அண்ணாச்சி ப்ளீஸ். சண்டை எதுவும் வேண்டாம் அண்ணாச்சி. சஞ்சீவ் குடிச்சிருக்காரு அண்ணாச்சி. அதனாலதான் உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்றாரு. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் அண்ணாச்சி. அவரை விட்டுருங்க அண்ணாச்சி ப்ளீஸ் அண்ணாச்சி. உங்க கால்ல வேணா விழறேன் ப்ளீஸ் அண்ணாச்சி. அவரை மன்னிச்சு விட்டுருங்க அண்ணாச்சி. விட்டுருங்க அண்ணாச்சி. அவரை விட்டுருங்க. செத்த பாம்பை அடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லவே. கோட்டு பாவன வாங்கல. நன்றி அண்ணாச்சி. சஞ்சீவ் சஞ்சீவ் எழுந்திரி சஞ்சீவ். நான் தான் சொல்றேன்ல அடித்தடிக்கெல்லாம் போகாதன்னு சொன்னா கேக்குறியா? இப்ப பாரு என்ன நடந்திருக்கு. குடிக்காத சஞ்சீவ் ப்ளீஸ். வா எழுந்திரி வா. செல்வா என்னக்கா? என்ன செல்வா வேலை வெட்டிக்கெல்லாம் போயிட்டு இருக்கே இல்லையா? அதெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கேன். ஒழுங்கா வேலைக்கு போடா, குடும்பத்தை சரிக்கா பார்க்கணும். சரிக்கா. என்ன பண்றாங்க?
திருட்டு பயலே நில்லுடா டேய் நில்லுடா திருடா திருடா யாராச்சும் வாங்க ஏலே நீ இல்ல என்னமாச்சு கோமலவல்லி அக்கா வீட்ல செயினை திருடிட்டான் ஏலே யார் உடனே திருடினா நம்ம ஊர் பஞ்சாயத்து கூட்டம் ஏலே என்ன விடுங்கல ஏய் ஆளு வாங்குறல திருட்டு பையன் ஏயா இப்படி பண்ற? இந்த திருட்டு தொழில விட்டுருன்னு சொன்னா கேக்குறியா? இப்படி செயினை திருடி முத்தழகு கிட்ட மாட்டிக்கிட்டியே. இனி ஊர்க்காரங்க நம்மள ஒரு வழி பண்ண போறாங்க. ஏலே சும்மா இல்ல, இந்த ஊர்க்காரங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். பேசாம இரு. இல்லை ஐயா வந்துட்டாரு. முத்தழகு, என்ன பஞ்சாயத்து? எதுக்கு ஊரை கூட்டி இருக்க? இந்த நிக்கிறானே முருகன், இவனை நான் பாக்கும்போது ஜன்னல் வழியா கை விட்டு கோமலவல்லி அக்கா வீட்ல இருந்து செயினை திருடிட்டான். ஏலே நான் ஒண்ணு தெரியல, சும்மா என் மேல பழிய போடாதல. ஏலே யார் மேல யார் பழி போடுறது? பொய் சொல்லாத, உண்மையே ஒத்துக்கு. பண்ணாத தப்புக்கு நான் எதுக்குல ஒத்துக்கணும்? முத்தழகு, நீ தேவையில்லாம என் புருஷன் மேல பழிய போடுற. அக்கா, நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க சும்மா இருங்க. டேய், மரியாதையா நகை திருடனு ஒத்துக்கோடா. என்னவே டானு மரியாதை இல்லாம பேசுற? திருட்டு பையன், உனக்கு என்னடா மரியாதை? ஏய் முத்தழகு, நீ பேசாம இரு, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். இல்ல நீ நகையை திருடுனியா? ஐயா நான் திருடலைங்க, அவ பொய் சொல்றாயா? நான் போய் சொல்றேனா? ஐயா, திருடின செயின் அவன்கிட்ட தான் இருக்கு, அவனை சோதிச்சு பாருங்க, அப்ப தெரியும் யார் சொல்றது உண்மைன்னு. இல்ல அவளை சோதனை பண்ணல, நல்லா பாருல. ஐயா எதுவும் இல்லைங்கய்யா. இப்ப தெரியுதுங்களாயா யார் போய் சொல்றான்னு? ஐயா, இவன் திருடினதை நான் பார்த்தேன், செயின் எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டான். யாரடி ஒளிச்சு வச்சா? நீ தாண்டா ஒளிச்சு வச்சிருக்க. ஏய் இல்ல முருகா, நீ நகையை திருடலன்னு சொல்ற, முத்தழகு நீ தான் திருநேன்னு சொல்றா. ஏற்கனவே நீ நிறைய திருடி மாட்டிருக்கல, நீ திருடலைன்னு நாங்க எப்படி இல்ல நம்புறது? ஐயா, பனைமரத்துக்கு அடியில நின்னு பாலை குடிச்சா கூட இந்த உலகம் கள்ள குடிச்சேன்னு தான் சொல்லும். ஐயா, இந்த ஊர்ல நான் திருட்டு பண்ணிருக்கேன், அதுக்காக இந்த ஊர்ல எது திருடு போனாலும் அதுக்கு நானா பொறுப்பு? நான் திருடலையா, முத்தழகு தான் வேணும்னு என் மேல பழிய போட்டா. உங்க எல்லாருக்கும் என் மேல நம்பிக்கை இல்லைனா, இவ வயித்துல வளர்றத என் புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் திருடல. ஐயோ, என்னையா சொல்ற? நீ சும்மா இருவ. நான் யோக்கியன்னு இந்த ஊரை நம்பணும்னா நம்ம புள்ள மேல சத்தியம் பண்ணதான் இந்த ஊர் நம்பும். இல்ல முருகா, பொய் சத்தியம் பண்ணாதல, பிறக்க போற குழந்தைக்கு ஏதாவது ஆயிர போகுது. நான் இதுக்குள்ள பொய் சத்தியம் பண்ண போறேன்? உண்மையான சத்தியம் தானே பண்ண போறேன். ஐயோ, புள்ள மேல சத்தியம் பண்றான். நிறுத்துங்க. ஐயா, முருகன் இந்த நகையும் திருடல. முருகனுக்கும் எனக்கும் முன்விரோதம் இருக்கு. பாத்தியாவே இந்த பிள்ளை என்ன வேலை பண்ணிருக்குன்னு? நான் முருகனை பழி வாங்கணும்னு நினைச்சேன், அதான் செயினை திருடினானு வேணும்னே நான் தான் போய் சொன்னேன். கேட்டீங்களாயா? இப்ப தெரியுதா யார் போய் சொன்னான்னு? ஒரு பொண்ணு பிராது கொடுத்தா
அதை தீர விசாரிக்காம என் மேல சும்மா பழிய போட்டுக்கிட்டு இருக்கிய? முத்தழகு, நீ ஏன் இப்படி பண்ண? நீ சொன்னதை நம்பி தானே நான் வந்தேன். இன்னொரு தடவை இப்படி பண்ண உனக்கு பெரிய தண்டனை கொடுத்துருவேன், பாத்துக்க. யாரும் போகல, போக. முத்தழகு, என் புருஷனை என் புள்ள மேல பொய் சத்தியம் பண்ண விடாம தடுக்க குத்தத்தை நீ ஏத்துக்கிட்டு என் புள்ள உசுரை காப்பாத்திட்ட. நீ பண்ண உதவிக்கு நான் உன் கால விழறேம்மா. என்னக்கா பண்றீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க என் கால விடுறதுக்கு? எனக்கு என் புருஷன் பண்ண தப்புக்கு தண்டனை வாங்கி தரதை விட இன்னும் இந்த பூமிக்கே வராத உன் புள்ள மேல பொய் சத்தியம் விழுந்துடக்கூடாதுன்னு தோணுச்சு. அதான் பழிய நான் ஏத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி முத்தழகு. பாண்டி, 48 நாள் விரதம் இருந்து நீ குடிக்கல, ஒன்னால நானும் குடிக்கல. யாரு நீ? அது மணிய பார்த்தா மட்டும் நான் குடிப்பேன். ஆனா என்ன பண்றது கருமோ, அவனை தினமும் பார்த்து தொலைச்சிடுறேன். ஏய், சரி அதை விடு மக்கா. இன்னைக்கு நாம ஃபுல்லா குடிக்கணும். என்ன இன்னைக்கு ஃபுல்லா குடிக்கணும்? வா. அப்புறம் பாண்டி ஒரு விஷயம், இன்னைக்கு ராவுல நம்ம பக்கத்து ஊர்ல ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடக்குதா. அந்த ப்ரோக்ராமுக்கு போறோம். அங்க போய் ஃபுல்லா குடிக்கிறோம். சீக்கிரம் வண்டி எடுப்பாங்க. உடம்புலாம் ஏதோ பண்ணுது. சஞ்சீவ், என்ன? இந்தா விபூதி வச்சுக்கோ. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்படியெல்லாம் சொல்லாத சஞ்சீவ். உனக்கு நல்ல புத்தி வரணும்னா நீ இந்த விபூதியை வச்சுக்கணும். ஏது நல்ல புத்தி வரணுமா? அப்ப மச்சானுக்கு இப்ப நல்ல புத்தி இல்லங்கறியா? ஆமா, டெய்லி குடிச்சிட்டு வெட்டியா சுத்துற ஆள நல்ல புத்தி இருக்கிறவன் நான் சொல்லுவாங்க? ஏய், நான் குடிக்கிறேன், ஊரை சுத்துறேன், இல்ல சும்மா கூட இருப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ இனிமே குடிக்க கூடாது சஞ்சீவ். முடியாது, குடிப்பேன். சஞ்சீவ், நேத்து மட்டும் நீ குடிக்காம இருந்திருந்தா அந்த அண்ணாச்சி கூட உனக்கு சண்டை வந்தப்போ நீ அவரை அடிச்சு ஜெயிச்சிருப்ப. நீ குடிச்சதுனால தானே அந்த அண்ணாச்சி சண்டை போட்டு ஜெயிச்சு உன்னை கொல்லவும் பார்த்தாரு. நான் வந்து தடுக்காட்டி கண்டிப்பா உனக்கு கொன்னே இருப்பாரு. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை என்னால தாங்கவே முடியாது சஞ்சீவ். அதுக்கு தான் சொல்றேன். அண்ணாச்சியால உனக்கு ஆபத்து இருக்குல்ல. இப்போ நீ இப்படி குடிச்சிட்டு போதையில இருந்தா தப்பா போயிடும்ல. அந்த அண்ணாச்சி உன்னை ஏதாவது பண்ணிடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சஞ்சீவ். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தயவு செஞ்சு குடிக்காத. இல்ல, இந்த பாரு, என் உசுரை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். இந்த புத்தி சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. ஏன் நான் சொன்ன என்ன? நீ என் புருஷன் தானே? யாருக்கு யார புருஷன்? என்ன சஞ்சீவ், அடிக்க வந்துட்டு அடிக்காம இருக்க? அடி. இந்த பாரு, நீ புள்ள தச்சு பொண்ணா வர போயிட்ட. உன்னை அடிக்க முடியாது. எதுக்குல உசுர வாங்குற? இம்சப்பட்டவ, தயவு செஞ்சு போயிடு. நீ என் வாழ்க்கையை விட்டு போனாதான் எனக்கு நிம்மதியே. கண்ட படாம எங்கேயாவது ஓடி போயிடு, இல்ல கோவத்துல கொண்டு விடுவேன். என்ன யோசிக்கிறா? சஞ்சீவ குடிக்க விடாம பண்ணணும்னா அதுக்கு இதுதான் ஒரே வழி. மச்சான், நமக்கு டைம் ஆச்சு, வா போலாம். வால. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அப்போ சரி சஞ்சீவ், நான் சொல்றத செய். நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். அபி, ஏற்கனவே நீ கொடுத்த நாக்கால மூக்க தொடர டாஸ்கையே மச்சான் இன்னும் செஞ்சு முடிக்கல. இப்ப என்ன டாஸ்க்? காதால கண்ணை தொடணுமா? ஏய்,
என்ன பண்ணும் சொல்லு, நான் செய்றேன். 30 நாள் டைம் சஞ்சீவ். நான் உனக்கு 3 விஷயம் சொல்லுவேன். அதை நீ சரியா பண்ணிட்டேன்னா நான் இந்த ஊரை விட்டு போயிடுவேன். 3 விஷயமா? எதுவா இருந்தாலும் நான் ஈஸியா பண்ணிடுவேன். நீ விஷயத்த சொல்லு. இவன் அப்படியே பண்ணிட்டாலும். ஏய், என்ன இங்க புலம்பலு? இல்ல மச்சான், அவ சொல்றத நீ அப்படியே பண்ணுவேன்னு நினைச்ச, வேற ஒண்ணும் இல்ல. நீ சொல்லு. இன்னையில இருந்து சரியா 10 நாளைக்கு நீ குடிக்க கூடாது. இந்த சேலஞ்ச் உனக்கு ஓகேவா? அடிமடியிலேயே கைய வச்சுட்டாலே. இப்பதான் பிளான் எல்லாம் பண்ண, எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சே. அந்த சொப்பன சுந்தரி டான்ஸ் கூட போக முடியாது போல இருக்கே.